கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும் என்று நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஒருவரே எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. நீர் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவிலே வெளிப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உணர்த்துகிறவர், போதிக்கிறவர், சரிப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர். ஆண்டவரே, நீரே வழிகாட்டுகிற தேவன் அல்லவா? எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ களிம்பு வெள்ளியில் இருந்தால் என்ன ஆகும்? அதனாலே ஒரு நல்ல பொருள் உண்டாக முடியாது. அது வெள்ளியாக இருந்தாலும் சரி, பொன்னாக இருந்தாலும் அதனாலே ஒரு நல்ல உடைமை பிறக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ களிம்பு நீக்கப்பட வேண்டும். அப்போ வெள்ளியை குறித்து தேவன் பேசுகிறாரா அல்லது களிம்பை குறித்து பேசுகிறாரா? இல்லை. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து, நாம் செய்கிற தொழில், வியாபாரம் அல்லது விவசாயம் எதுவாக இருந்தாலும் தேவன் அதை குறித்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல, ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு அப்படின்னா ஒரு ராஜாங்கத்தை குறித்து தேவன் அங்கே பேசுகிறார். வெள்ளியை மற்றும் அவர் பேசவும் வரவில்லை, வெள்ளியை குறித்து அவர் சொல்லவும் வரவில்லை. ஏன்னா அவருடைய நோக்கம் ஒன்று. அவருடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும், தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். ஒரு ராஜாவாக இருந்தால் அவனுடைய ராஜாசனம், அவனுடைய சிங்காசனம் உறுதிப்பட வேண்டும், அவனுடைய ராஜ்யம் நிலை நிற்க வேண்டும். அதற்கு என்ன காரியங்களோ அதை குறித்து தேவன் இங்கே பேசுகிறார். அதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் இதில் இருக்கிறபடியே அப்படியே அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்பொழுது இது புரியும். யோசித்து பாருங்கள். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே பயிர்களை பயிரிடுகிறார், களைகளை பயிரிடுவதில்லை. அப்போ களைகள் தானாகவே முளைக்கிறது. இப்போ இந்த களைகள் என்ன செய்கிறது? பயிர் வளர விடாமல் அதை தடுக்கிறது. அதற்கு போகிற சக்தி எல்லாம், தண்ணீரை எல்லாம் இது உறிஞ்சி கொள்ளுகிறது. இப்போ என்ன செய்ய வேண்டும்? களைகளை நீக்க வேண்டும், பிடுங்கி எறிய வேண்டும். அப்பொழுது அந்த பயிர் நன்றாக வளரும். அதே போல தான் நீங்கள் தொழில் செய்கிறீங்க, இல்லை வியாபாரம் செய்கிறீங்க, உங்கள்கிட்ட வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்போ அந்த வேலைக்காரன் திருடுகிறவன் என்று தெரிந்தால் அவனை அந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும், அல்லது அந்த வியாபார ஸ்தலத்தை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும், அல்லது தொழில் செய்கிற இடத்தை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொழில் ஸ்தாபனம் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும். திருடன் என்று தெரிந்தும் நாம் உள்ளே வைத்திருந்தால் நம்முடைய தொழில் வியாபாரம் கெட்டு நாசமாக போடும். அதான் களிம்பு. அப்போ களிம்பு நீக்கப்பட வேண்டும், அப்பொழுது ஆசீர்வாதம் தானாகவே வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். வேண்டாத, பிரயோஜனமற்ற, தீமையான, உபயோகம் இல்லாத, அசுத்தமான, அருவருப்பான, தவறான, நன்மையற்ற, இன்னும் பல உதவாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் உள்ளே நுழைந்து நம்முடைய நல்ல வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது, தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவங்களை கெடுத்து விடுகிறது, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை நாம் இழந்து போகிறோம், தேவ பிரசன்னத்தை இழந்து போகிறோம், தேவனுக்கு பிரியமாய் பேசுவதை இழந்து போகிறோம், தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவமே இழந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு நிறைய தீமையான காரியங்கள் உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறது. களிம்பு என்று சொன்ன உடனேயே நாம் களிம்பை நினைக்கக்கூடாது, வெள்ளியை நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்ற காரியங்கள், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற வீணான காரியங்கள், அவைகளை நாம் நீக்கி போட வேண்டும். வேதம் சொல்லுகிற முதலாவது ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அதில் யோவான் எழுதும்போது அழகாக எழுதுகிறார். ஒரு காரியத்தை, முக்கியமான காரியத்தை அவர் எழுதுகிறார். உலகத்தை குறித்து எழுதுகிறார்.
இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த உலகத்தின் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லும்போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லுகிறார். இந்த உலகம், உலக ஆசை, உலக சிநேகம் அப்படிலாம் சொல்லலாம். உலகம் என்று சொல்லும்போது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவனை விட்டு பிரித்து விடும். இதுதான் களிம்பு. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒன்று மாம்சத்தின் இச்சை இருக்கும், இல்லை கண்களின் இச்சை இருக்கும், இல்லை ஜீவனத்தின் பெருமை இருக்கும். அது யாராக வேணுமானாலும் இருக்கலாம், அவரிடத்துல இது இருக்கும். இதைத்தான் யோவான் சொல்லுகிறார், இது உலகத்தினால் உண்டானது, இது தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. இதன் மூலமாகவே ஏவாளும் சோதிக்கப்பட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு ஜெயித்தார். ஏவாளும் ஆதாமும் தோற்று போனார்கள். அப்போ இதில் நாம் ஜெயித்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும், கர்த்தரோடு கூட இசைந்திருக்க முடியும். ஏன்னா உலகத்தை நாம் உள்ளே விடும்போது அது தேவனை விட்டு பிரிக்கிறது. அதனால்தான் தெளிவாக சொல்லுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அப்போ மாம்சத்தின் இச்சைன்னு சொல்லும்போது நாம் அநேக நேரங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த உலக காரியங்களிலே அருவருப்பான காரியங்களே சிந்திக்கிறோம். அப்படி அல்ல. சாதாரணமாக பார்க்கும்போது அதில் பேச்சு வரலாம், பார்வை வரலாம், மற்ற தீமையான சிந்தனை வரலாம், தேவையில்லாத காரியங்களை கேட்பதினால் உண்டாகிற காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது தேவனை விட்டு பிரித்து விடும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். இது இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதுமே விசுவாச காரியங்களை குறித்து தொடர்ந்து எழுதி கொண்டு வருவார். ஆபிரகாமுடைய விசுவாசம், ஈசாக்கினுடைய விசுவாசம், யாக்கோபுடைய விசுவாசம் என்று சொல்லி விசுவாச எல்லா வீரர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கும். இதில் பாருங்க 38ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு எப்போவுமே விசுவாச ஓட்டத்தை ஓடுகிற மக்களுக்கு, ஊழியர்களுக்கு, விசுவாச மக்களுக்கு உலகம் பாத்திரமாகவே இருக்காது. காரணம் என்ன தெரியுமா, அவர்கள் உலகத்தில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுகிறவர்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது பூமிக்குரிய காரியங்கள் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். பாருங்க, ஞானஸ்தானத்தில் அவரோட கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழுந்தவர்களாக இருக்கிறோம். அதனால சொல்றாரு, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எதுக்கு மரித்தோம்? பாவத்துக்கு மரித்தோம், உலகத்துக்கே மரித்தோங்கிறார். உலக ஆசை, உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்கள் எல்லாவற்றுக்குமே நாம் மரித்தோம். ஆனால் இன்னும் மரிக்காதவர்களாக இருக்கிறோம். நிறைய காரியங்களில் நாம் மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அது சரீர பிரகாரமான மரணம் அல்ல, நம்முடைய ஆத்துமாவிலே நம்முடைய வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற காரியங்கள். அப்படி பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள்னு சொல்லிட்டு, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்போ பூமியிலே உண்டு பண்ணுகிற காரியங்கள் என்ன? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியீச்சை. இதில் ஒரு வார்த்தை உள்ளே சேருது பாருங்க, பொருளாசைன்னு சேராமல் விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா இடங்களையும் ஆளுகை செய்கிறது, ஆட்சி செய்கிறது இந்த பொருளாசை தான். அதாவது பண ஆசைன்னு சொல்லலாம். இதனால தான் இன்னைக்கு என்ன நடக்குது, இந்த பணத்தை பெரிதாக எண்ணி, பொருளை பெரிதாக எண்ணி, பண ஆசையினாலே தேவனை விட்டு தூரப்பட்டு போகிறார்கள். தேவனோடு கூட உள்ள உறவு உடைக்கப்படுகிறது. இன்னைக்கு தேவனோடு சஞ்சரிப்பதை காட்டிலும் பணத்தோடு வாழ்வது பிரதானமாய் போய்விட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது களிம்பு, அது கெடுத்துவிடும், தேவனோடு உள்ள உறவை கெடுத்துவிடும்.
தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை கெடுத்துவிடும். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை கெடுத்துவிடும். தேவ பிரசன்னத்தை கெடுத்துவிடும். தேவனால் கிடைக்கிற நன்மைகளை கெடுத்துவிடும். தேவனோடு கூட உறவாடி பேசி மகிழ்ந்து சந்தோஷமாய் இருக்கிற அந்த அனுபவங்களே இல்லாமல் போய்விடும். அதற்கு பதிலாக உலகம் நம்மை மேற்கொள்ளும். உலக ஆசைன்னு சொன்னோன்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சைன்னு சொன்னோம் இல்லையா? அது மட்டுமல்ல, பண ஆசை, பொருள் ஆசை, அது தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது. இன்றைக்கு எல்லாருமே என்ன நடக்கிறார்கள்? இன்றைக்கு பெரும்பாலும், எல்லாருன்னு சொல்லலை, பெரும்பாலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனா, இன்றைக்கி அநேகர் பணம் இல்லைன்னா யார் மதிப்பா? ஒரு கேள்வி. பணம் இல்லைன்னா யார் மதிப்பா? ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. வசதியாக இருந்தால் தான் எல்லாரும் மதிப்பாங்கன்னு சொல்லி பணத்துக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருக்கு 2வது இடத்தை கொடுக்க தொடங்கி விட்டார்கள். இதிலே வேதனையான ஒரு காரியம் என்னென்னா, ஒரு சில ஊழியர்களும் அதில் வர்றாங்க. பணம் தான், பணத்துக்காகவே ஊழியன்ற மாதிரி போகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து நான் பழகுகிற ஊழியர்கள் எல்லாருமே பெரும்பாலும் அப்படி அல்ல. அது வரைக்கும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் எல்லாருமே தேவனை முதலிடத்தில் வைத்து பணத்தை 2வது இடத்தில் வைத்திருக்கிறார்கள். அதனால் அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் பணமே பிரதானம் என்று என்னைக்கு நான் நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் விழுந்து போய் விடுவேன். ஆனால் இல்லை, கர்த்தர் தான் பிரதானம், கர்த்தர் தான் எனக்கு முதலிடம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், 2வது அவருடைய நீதி, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னபடி என் தேவனினுடைய தேவைகளை எப்பொழுதுமே சந்திக்க போதுமானவராயிருக்கிறார். ஒருவேளை வனாந்தரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், போராட்டமான ஒரு காலமாக இருக்கலாம், மரண பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டியது இருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து செல்ல வேண்டியது இருக்கலாம், போராட்டம், மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் என்று சொன்னபடி இருக்கலாம், தண்ணீரையும் தீயும் கடந்து செல்லுகிற ஒரு வாழ்க்கை இருக்கலாம், பெரும் புயல் வந்து மோதி அடிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் கூட இருந்தால் எல்லாவற்றுக்கும் தப்புவித்து விடுவார். ஆனால் இந்த களிம்பு அதுக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்க, பண ஆசை அல்லது பொருளாசை எனும் விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனைக்கு இணையாக பொருளாசை சொல்லப்படுகிறது. அது தேவனை விட்டு முற்றிலும் தூரப்படுத்திவிடும். கேஆசி அந்த பொருளாசையினால தான் அவன் போனான், ஊழியத்தையே விட்டு விலகி போனான். பார்த்தீங்களா? தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் என்று சொல்லும்போது உலகத்தின் மேல் ஆசை வைத்து அவன் பூமிக்குரிய காரியங்களை நாடி ஓடி போய் விட்டான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் இதற்கு இடம் கொடுக்கும்போது தேவனை விட்டு பிரிந்து தூரப்பட்டு போய் விடுவீர்கள். இது ஒரு களிம்பு. இந்த களிம்பை நீங்கள் நீக்கி போட வேண்டும். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை, உலக சிநேகத்தை விட்டு வெளியே வந்தார்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். யாக்கோபு 4:4 அதிலே ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞர் ஆகிறான், தேவனுக்கு விரோதியாக மாறிவிடுகிறான். ஏன்னா உலகத்தை பற்றி தான் பேசுவான், உலக காரியங்களை குறித்து பேசுவான், உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை குறித்து மேன்மை பாராட்டுவான். அதுதான் ஜீவனத்தின் பெருமை, அதிலேயே போயிட்டு இருப்பான். அவன் யாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது தெரியுமா? அவன் தேவனுக்கு விரோதமான பகைஞன், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவன். அப்படிப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று வேதமும் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:24 சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இந்த களிம்பை என்ன பண்ணுறாங்க? எடுத்து தூக்கி போடுறாங்க, சிலுவையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆசை இச்சை, இந்த 2, இந்த ஆசை என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக கூடும்போது அது இச்சையாக மாறும். இச்சையானது என்ன செய்யும்? கற்பந்தரிக்கும். இச்சை கற்பந்தரிக்கும் போது என்ன செய்யும்? பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது என்ன செய்யும்? மரணத்தை பிறப்பிச்சு விடும். ஆத்தும மரணம், தேவனை விட்டு தூரப்பட்டு போன வாழ்க்கை, பிரயோஜனமற்ற நிலைகள், பல தீமைகள் வந்து சேர்ந்து விடும். இதனால் தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையிலும் சரி தேவனை விட்டு பிரிக்கிற களிம்பு போன்ற காரியங்கள், தேவ பிரசன்னத்தை இழந்து போக செய்கிற களிம்புகள், அதை விட்டு நாம் தூரப்பட வேண்டும் என்று சொல்லி தான் வேதம் போதிக்கிறது. இதை ஏற்கனவே நான் ஒரு முறை பேசியிருக்கிறேன். இப்பொழுது மறுபடியுமாக இன்னும் கொஞ்சம் இதிலிருந்து என்ன காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்து மறுபடியுமாக நான் உங்களோடு பேசுகிறேன். ஏன்னா 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. 1 பேதுரு 4:2 அதில், ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல்
தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வசனத்தை சொல்கிறார். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினாலே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு ஆயுதத்தை போல எப்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அறிவுறுத்தினாரோ, இங்கே இவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏன் காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே 3ஆம் வசனத்தை பாருங்கள். சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோங்கிறார். இது எல்லாமே விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு உருவம் அல்லது ஒரு சொரூபம், அதை வணங்கினாதான் விக்கிரக ஆராதனை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, காம விகாரம், துர் இச்சை, அதாவது இதில் குடும்ப வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. நான் மறுபடியும் அடிக்கடி சொல்வேன். ஏன்னா குடும்ப வாழ்க்கை என்பது வேறு, அது தேவன் உண்டாக்கின நியமம். தேவன் உண்டாக்கும் போதே ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர்களை பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். உலகத்தை முழுவதும் அழித்த பிறகும் நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து மறுபடியும் நீங்கள் பெருகுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அதுதான் நடந்திருக்கு. அப்போ குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவு என்பது புனிதமானது, அது மேலான ஒரு நிலை, அது தேவன் உண்டாக்கின ஒரு உறவு. அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. இங்கே சொல்லுவது அதை காட்டிலும் வேறு நிலையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதைத்தான் இங்கே வேதம் போதிக்கிறது. மதுபானம் பண்ணுதல், களியாட்டு செய்தல், வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம்ங்கிறார். சென்ற வாழ்நாட் காலங்களிலே ஏற்கனவே அது களிம்பு, அதை நீக்கி போட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் தான் களிம்பு. களிம்புன்ன உடனே ஏதோ ஒன்றா நினச்சிக்காதீங்க. அதை நீக்கி போடும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். எபேசியர் 5:1 பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, அங்கே கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லி பேதுரு சொன்னார். இங்கே பவுல் எழுதுகிறார் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகள் உள்ளே வரக்கூடாது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக வாழ்க்கையை அமைந்து கொள்ள வேண்டும். 2வதாக, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டார்? அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அந்த அன்பை போலவே உங்கள் அன்பு இருக்க வேண்டுமா? அவரை போலவே நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். நல்லோரையும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிற தேவனுடைய அன்பு, அந்த அன்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வேதம் சொல்லுகிறது. அவர் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்ததை போல நீங்களும் உங்களை முற்றிலுமாக அர்ப்பணியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் நாம் தேவனாலே உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு நல்ல பாத்திரமாக வணைய முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர் வணைந்து கொண்டிருக்கும் போதே கெட்டுப்போன பாத்திரத்தை போல இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே களிம்பான காரியங்கள் உள்ளே நுழைந்து கெடுத்து நாசமாக்கி கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனை விட்டு தூரப்பட்டு போய் விடுவார்கள். தேவனுக்கு பிரியமாக இருப்பதைப் போல இருப்பார்கள் கொஞ்ச காலம். அதன் பிறகு உலகம் அவர்களுக்கு பெரிதாக தெரியும். உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்களிலே விழுந்து கடைசியில் தேவனை விட்டு தூரப்பட்டு போய் விடுவார்கள். தேவனால் ஒரு நல்ல பாத்திரமாக உருவாக்கப்பட முடியாது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனால் எடுத்து உபயோகப்படுத்தப்பட வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுக்காகவே நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த களிம்பை போன்ற காரியங்களை புறம்பே தள்ள வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கை கெடுத்து போட்டுவிடும். மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லப்பட்டதைப் போலவே நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள் 3ஆம் வசனம், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. வேசித்தனம், மற்ற எந்த அசுத்தம், பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை, அது தேவனை விட்டு தூரப்படுத்திடும். இங்கே சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு மறுபடியும் 4ஆம் வசனம் நீங்கள் கவனிங்க. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள்
ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களேன்னு சொல்கிறார். அப்போ நாம் அறிந்திருக்கிறோமா? இந்த காரியங்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் வெளியே நிற்பார்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைக்கு பல உபதேசங்கள் வந்துவிட்டது. எப்படிப்பட்ட உபதேசங்கள்? எப்படி வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டார், சிலுவையில் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டார், எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதனால் இனி எந்த பாவம் செஞ்சாலும் கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டு போடுவார். இப்படி ஒரு உபதேசம் இன்னைக்கு அப்படி சொல்லி அவர்களையும் கெடுத்து தானும் கெடுத்து குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக, பாதை மாறச் செய்கிறவர்களாக, தடுமாறி விழ பண்ணுகிறவர்களாக, தங்களுடைய சொந்த உபதேசங்களை பேசுகிறவர்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? வார்த்தையின்படி என்ன? தேவையில்லாத காரியங்களை செய்யாதே, தேவையில்லாத காரியங்களை பேசாதே, வம்பான காரியங்கள், புத்தியீனமான பேச்சு, பரியாசம், இதெல்லாம் வேணாம். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே உன்னுடைய ஓட்டத்தை ஓடு என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், எல்லா நிலைகளிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்க. அங்கே தெளிவாக வேதம் சொல்லுகிறது, யார் உள்ளே நுழைய முடியாது என்று. பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலை பாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். 27ஆம் வசனம் பாருங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். களிம்பு நீக்கப்பட்டவர்கள், இது களிம்போடு இருக்கிறவர்கள், இந்த உலக வாழ்க்கையே பெரிதென்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இதில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, பயப்படுகிறவர்கள், உலகத்துக்கு பயப்படுகிறவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. ஆனால் உலகத்துக்கு பயப்படுகிற பயம் இருக்கு பாருங்க, அது களிம்பு தான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த களிம்பு இருக்கிறது, பயம் இருக்கிறது. இந்த பயத்தினாலே தேவனை விட்டு தூரப்பட்டு போகிறார்கள். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல, கிறிஸ்துவின் அன்பிலே அவன் நிலைத்திருக்க மாட்டான். அப்போ அதை குறித்து நீங்கள் கவனியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் சரி, தேவனுடைய வார்த்தை, அதை கவனமாய் வாசியுங்கள், தியானியுங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான களிம்பு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே கெடுத்து நாசம் பண்ணுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறேன். யாக்கோபு 3:14. அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. தெளிவாக சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். இதை குறித்து பெருமை பாராட்டாதப்பா, உன் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை வைக்காத, விரோதத்தை வைக்காத, பகையை வைக்காத, அது உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தாமல் உன்னை தீமைக்கு நேராக நடத்திவிடும். இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்திலே பிரச்சனைக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி ஒரே ஒரு காரணம், அது கசப்பு. கணவனுக்கு மனைவி மேலே கசப்பு, மனைவிக்கு கணவன் மேலே கசப்பு. இதில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாமனார் மாமியாருக்கு மருமகள் மேலே இருக்கிற கசப்புகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே இருக்கிற கசப்பு. இந்த கசப்பான தன்மை வாழ்க்கை கெடுத்து நாசம் பண்ணிவிடும்.
சமாதானத்தை கெடுத்துவிடும், உங்களுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை எடுத்து போட்டுவிடும், உங்களை கண்ணீரின் நடுவிலே கொண்டு போகும், துர்மரணங்கள் தீமையான மரணத்துக்கு நேராக நடத்தும். நீங்கள் இது பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு சொன்னதுனால பாருங்க, பிசாசு உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வான். இன்னைக்கு ஒரு சிலர் நினைக்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள்லாம் வைராக்கியமான ஆளுங்க, நான் சரியான ஆள், நான் இப்படி தான் இருப்பேன், நான் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், பழக மாட்டேன்னா பழக மாட்டேன், நான் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? இந்த மாம்ச வைராக்கியத்தினாலே அடுத்தவர்கள் குடும்பம் அல்ல, உங்கள் குடும்பம் அழிந்து போகும், உங்கள் குடும்பம் சமாதானத்தை இழந்து போகும், உங்கள் குடும்பம் சந்தோஷமே இல்லாத ஒரு குடும்பமாய் வாழ தொடங்கிவிடும். உங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது, படுத்தா நல்ல தூக்கம் வராது. காரணம் என்ன தெரியுமா? மாம்ச வைராக்கியம், கசப்பு. இந்த கசப்பை விட்டு வெளியே வர வேண்டும். இது தேவனுக்கு விரோதமான ஒரு பெரிய களிம்பு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது இதுதான். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. தீமையான காரியங்கள், அடிதடி, கோர்ட்டு கேஸு வழக்கு, தீமையான பஞ்சாயத்துகள், பல காரியங்களுங்க. சகல துர்ச்செய்கைகள்னு பாருங்க, அங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்க. சண்டை நடக்கும், போராட்டம் நடக்கும், தீமையான வார்த்தையை பேசுவாங்க, ஒருத்தர் பழித்து பேசுவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் மிஞ்சி போய் அடிதடிக்கு போயிடுவாங்க, ஆளுக்கு சேர்ந்து அடிச்சுக்கிட்டு. அது என்ன குடும்ப வாழ்க்கையா? தேவனால் உண்டாக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இது கர்த்தரே உண்டாக்கினார். அதன் பிறகு நடக்கிறது எல்லாம் தீமை. இதுக்கு காரணம் என்னன்னா, உன்னுடைய கசப்பு, அந்த பெண் மேலே உள்ள கசப்பு, அந்த புருஷன் மேலே உள்ள கசப்பு, அந்த மாமியார் மாமனார் மேலே உள்ள கசப்பு, அல்லது அந்த மருமகள் மேலே உள்ள கசப்பு இவ்வளோ காரியத்தையும் கொண்டு வரும். சும்மா ஒரு வார்த்தையில் முடியறதில்ல, அவன் ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன காரியம் அல்ல இது. எங்கேயோ போய் உங்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி சமுதாயத்தில் உங்களுடைய முகத்தை வெட்கத்திற்கு கொண்டு போய் உங்களை பார்க்கிறவரெல்லாம் பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு பிசாசு கொண்டு வருவான். நீங்கள் நல்லவங்க தான், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார். ஆனால் பிசாசு உள்ளே நுழைந்து சகலத்தை கெடுத்து நாசம் பண்ணுவான். எனக்கு நாகூம்ல 2:1 ரொம்ப பிடிக்கும். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க. ஓ, முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொன்னார், அவன் திருடம்பா, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கு வரமாட்டான்னு சொன்னார். பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறான், அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான், அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுத்திக்கிட்டே இருக்கிறான், ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் குடும்பத்தை கெடுத்து நாசம் பண்ணி விடுவான். இன்றைக்கு இந்த களிம்பு அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி விட்டது, அநேகரை கண்ணீரின் நடுவில் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை இந்த காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நீங்கள் ஒரே ஒரு நிமிடம் கர்த்தர்கிட்ட கேளுங்க, இந்த நிலையை மாற்றி கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் மாற்றி கொடுப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா பரலோகத்திலிருந்து வருகிற அந்த ஞானம் எப்படிப்பட்டதான்? முதலாவது சுத்தமாக இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இணக்கம் உள்ளதாக இருக்கும், இரக்கம் உள்ளதாக இருக்கும், நற்கனிகளால் நிறைந்ததாகும், பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்குமா. இதை நீங்கள் பொறுமையாக வாசித்து பாருங்கள். இதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம், தேவனால் கொடுக்கப்படுகிற ஞானம், தேவ பிரசன்னம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குற ஒரு நன்மை. இது உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து கட்டும். உங்களுடைய சூழ்நிலைகளில் பெரிய மாற்றங்களை தேவன் கட்டளையிடுவார். இந்த களிம்பை விட்டு தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கென்று அருமையானவர்களாக இருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்களெல்லாம் சொல்லுவாங்க, இவங்கள போல இல்லையா, அவங்க குடும்பம் பார், அவங்க எவ்வளோ அருமையாக வாழ்கிறாங்க, எத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள், சபைக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறார்கள், இவர்கள் நல்ல சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று உங்களை பார்த்து சாட்சி சொல்லுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பு நுழைந்து வைராக்கியம் நிறைந்து கோபமும் விரோதமும் வைத்தீர்களானால் அதுவும் சாட்சிகளாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை பாரு எப்படி இருக்குன்னு. இவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள். நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கசப்பு என்று பார்க்கும்போது நிறைய கசப்புகள் இருக்குது, அதை சொல்ல வரவில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து பேய்த்தனத்துக்கு அடுத்ததை வெளியே வந்து கர்த்தருக்குரியவர்களாய் மாறுங்கள். பேய்களோடு நமக்கு சம்பந்தம் கிடையாது, பேய்களின் புத்தியும் நமக்கு தேவையில்லை, பிசாசுகளுடைய உபதேசமோ பிசாசின் சொற்கேட்டு நடக்கிறதோ நமக்கு இல்லாமல் தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு
அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இன்றைக்கு சபையிலே நுழைந்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள்ங்கிறார். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். இன்றைக்கி அசதி வந்திருக்கா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் அசதி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அசதியாய் இராதீர்கள், ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்ப்பா, உன் ஆவியிலே அனலாயிரு. குளிர்ந்து போன வாழ்க்கை உனக்கு வேண்டாம். மூணாவதாக அசதியே இருக்க வேண்டாம், ஜாக்கிரதையாக இரு, எச்சரிக்கையாக இருங்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 19:15 சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். சோம்பல் என்ன செய்யுமாங்க? தூங்கி விழப்பண்ணும். அசதியாக இருப்பவன் பட்டினியாக இருப்பானா. இந்த அசதி வறுமையை கொண்டு வருகிறது. அதைத்தான் சொல்ல வருகிறேன். இது எப்படிப்பட்ட வறுமையை கொண்டு வரும்? ஆவிக்குரிய வறுமையும் கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விடும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் போராட்டம், வருமானத்திலும் பிரச்சனைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் போராட்டம். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. ஒரு தோட்டம், அது சோம்பேறியினுடைய வயல்னே சொல்லிட்டாரு. அதை கடந்து போகிறாராம். போகும்போது பார்த்தா எல்லாமே முள்ளுக்காடாக இருந்ததான். முள் எப்போ முளைக்கும் பாருங்களேன், இடம் கொடுத்தா தான் முளைக்கும். ஆண்டவர் இயேசு சொன்னார், விதையை விதைக்கும் போது நல்ல செடிகள் முளைத்து வந்ததுப்பா, அதோடு கூட முள்ளும் வளர்ந்துச்சுன்றார். முள் நெருக்கி போடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளானது. அந்த முள்ளின் மேலே அக்கினி இருந்தால் தான் அந்த முள் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். ஏன்னா மோசை பார்க்கும்போது முட்செடி தான், ஆனால் நெருப்பு எரிந்து கொண்டு இருந்தது. நாம் கூட அப்படி தான், முள் போல தான். நம்ம எல்லாம் நல்லவர்கள் இல்லை, தீமையானவர்கள். ஆனால் கர்த்தர் நம்ம மேல் வந்ததினாலே, நம்முடைய இருதயத்தை மாற்றினதினாலே இன்றைக்கு நாம் நல்லவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் முழுசாக மாறிட்டோன்னு சொல்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. ஏதாவது இன்னும் சின்ன சின்ன காரியங்கள் தூசி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் எடுத்து போட்டு பூரணமாய் கர்த்தருக்கு இடம் கொடுக்கும்போது கர்த்தர் நம் மூலமாக பலத்த காரியங்களை செய்வார். இப்போ பார்க்குறாரு, பார்த்துட்டு அதை பார்த்து யோசிக்கிறார், சிந்தனை பண்ணாராம். ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி கிடக்குது? இன்றைக்கி அநேகருடைய வீட்டுக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் கவனிங்க, அந்த வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது. அந்த வீடு நல்லா இருக்குதா, அது சுத்தமாக இருக்குதா, தூசி துப்பட்டை இல்லாமல் இருக்குதா, எப்படி இருக்கிறது? அந்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாதாரண ஒரு கீத்து வீடாக இருக்கும். சில தேவனுடைய பிள்ளைகள் வீடு, அங்கே நம்ம போனோன்னு பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குங்க. மேலே கீத்து இருக்கும், இல்லை ஓலை தான். அப்படிப்பட்ட வீட்டில் உள்ளே போனீங்கன்னா ஒரு மகிமையான தேவ பிரசன்னம் இருக்கும், தேவ மகிமை காணப்படுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தமாக இருக்கும். சிமெண்ட் தர தான், ஆனால் கூட்டி சுத்தமாக இருக்கும். சேர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். துணிகள் ஒரு ஓரத்தில் கொடி இருக்கும், அந்த கொடியில் துணி தொங்கும், ஏன்னா பீரோ கூட இருக்காது. ஆனால் அந்த வீடு அழகாக இருக்கும். ஆனால் சில பெரிய வீடுகளுக்கு போயிருக்கிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கழட்டி போட்ட துணி கிடக்கும், குப்பை கூட்டாமல் அப்படியே அங்கங்கே கிடக்கும், தலை சீவன முடி வீடு பூரா கிடக்கும், எல்லாம் கிடக்கும், அப்படியே கிடக்கும். இந்த களிம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுத்திகரிக்கிற ஒரு நிலை, அதுதான் இந்த சுத்தமற்ற நிலை, சுத்திகரிக்கப்பட்ட நிலை. அப்போ இங்கே பார்க்குறாரு. இதை பார்த்தவொன்னே அவருக்கு புத்தி வருது, என்னடா ஆச்சு, ஏன் இப்படி கிடந்துச்சுன்னு. அதை நோக்கி புத்தி அடைந்தேன், என்ன செஞ்சான், இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வருமா. வழிபோக்கனை போல தரித்திரம் வந்துடும். என்றைக்கும் சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். அசதியாக இருப்பான், பட்டினியாக இருப்பான். சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதுதான். ஒரு ஆவிக்குரிய மனிதன் தூக்கத்தை விரும்ப ஆரம்பித்தால் அவன் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்தமனத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். கொஞ்ச காலம் அப்புறமேட்டு எல்லாமே போயிடும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? சுறுசுறுப்புள்ளவர்களாக, உற்சாகம் உள்ளவர்களாக, மன நிறைவுள்ளவர்களாக, சந்தோஷமாய் ஜெபிக்கிறவர்களாய், எந்த நேரத்திலும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனுக்கு மகிமை செலுத்துவர்களாய் இருக்கும்போது அவர்களே முற்றிலும் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் இருக்கிற இடம் தேவ பிரசன்னம் இருக்கும்.
அவர்கள் போகிற சபை தேவ பிரசன்னத்தோடு இருக்கும். அவர்கள் வாழ்கிற இடமெல்லாம் பிரசன்னம் கடந்து போய்கிட்டு இருக்கும். ஆனால் தூங்கி விழுந்து கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கை, சோம்பலுள்ளவனுடைய வாழ்க்கை முற்றிலும் அழிக்கப்பட்டு போயிடும். அங்கே போய் பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. அதை தான் சொல்கிறார், எல்லா ஆசீர்வாதத்தை இழந்த நிலைமை. ஒரு தோட்டம் விளைச்சல் இல்லைன்னா என்னது, ஆசீர்வாதம் போயிடுச்சு கையை விட்டு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இது ஒரு பெரிய களிம்பு. இன்றைக்கி சோம்பல், இதை தூக்கி எறிஞ்சா ஆசீர்வாதம். இந்த சோம்பலுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே பார்க்க முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு அவருக்கு. ஆனால் எப்போவுமே தொழிலை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். காலையில் பார்த்தீங்கன்னா எது எப்படி இருந்தாலும் 5 மணிக்கு எந்திரிப்பார். நைட்டு படுக்கும்போது 11 மணிக்கு படுப்பார். காலையில் 5 மணி 4:30 மணிக்கு எந்திரிப்பார். அதுக்கு முன்னாடி 4 மணிக்கெல்லாம் சில நேரங்களில் எழுந்திருப்பார். அவருடைய, நான் சொல்கிறது நான் விசுவாச மக்களை சொல்லலை, புறஜாதியான ஒரு மனிதனை சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கை, அவர் எப்போவுமே 24 மணி நேரம் தொழிலை பற்றியே சிந்திப்பார், வியாபாரத்தை பற்றி. நல்ல வளர்ச்சி, இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக பணக்காரனாக இருக்கிறார் அவருடைய நிலையில். சரி, நாம் ஏன் அப்படி வளர முடியல? தொழிலில் வளர முடியல, ஊழியத்தில் வளர முடியல, ஆசீர்வாதத்தில் வளர முடியல. என்ன காரணங்க? வியாபாரத்தில் வளர முடியல, வேலையில் வளர முடியல. என்ன காரணம்? எங்கே இருக்கிறோம்? ஏன் நம்முடைய சிந்தனை முழுவதுமே சிதறடிக்கப்படுகிறது? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக இல்லை. உற்சாகமாக தேவனை பின்பற்றி வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆராதித்து நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடினோமானால் நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும். செய்கிற வேலையை, அந்த வேலையிலே கண்ணும் கருத்துமாக கரிசனையோடு அதை செய்தால், அந்த வியாபாரமோ தொழிலோ வேலையோ அதில் நீங்கள் உயர்ந்துக்கிட்டே வருவீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மையான ஒரு நிலையில் வைப்பார். இதற்கு அடையாளமாக ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பாருங்கள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஞானம் எங்கே போய் கற்றுக்கொள்ளணுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னு உங்களுக்கு தெரியும். ஞானம் கர்த்தர் தான் தரணும். ஆனால் இங்கே அதே கர்த்தர் தான் சொல்கிறாரு, எங்கே போய் பாருப்பா, நீ எறும்பினிடத்தில் போய் பாரு, அதன் வழிகளை பாரு, ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் என்று சொல்லி மறுபடியும் இங்கே அதையே பார்க்கிறோம். எப்பொழுதுமே இப்போ எறும்பை பார்த்து என்ன கற்றுக்கொள்ள வேணும்? ஞானத்தையே கற்றுக்கொள்ளாங்கிறார். என்ன ஞானம்? கோடை காலத்திலே அது ஆகாரத்தை சேர்த்து வைக்கும். ஏன்? மழைக்காலம் என்ற ஒன்று வரும், செயல்பட முடியாத ஒரு காலம் வரும். இன்றைக்கி நிறைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சேர்த்து வைக்கிறதே தவறுன்னு சொல்லி சிலர்லாம் உபதேசம் பண்ணுறாங்க. எனக்கு அதிலலாம் நானும் பார்த்துருக்கிறேன். சேர்த்து வைப்பது தவறு என்றால் கடைசி கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி போகும் பாருங்கள். 60 வயசோ 70 வயசோ, அதன் பிறகு யாரையாவது நம்பி வாழ வேண்டியதாக இருக்கும். அந்த வாழ்க்கையிலே நாம் என்ன செய்வோம் சொல்லுங்கள்? நிச்சயமாகவே நமக்கு புத்தி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, இருக்கா இல்லையா? அப்போ இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வரவுக்கு தக்கதாக. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, சாப்பிட்டு முடிச்சோடனே ஒன்றுமே சேதமாய் போகாதபடி எடுத்து வைப்பாங்கிறார். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. அதே போல் ஒரு சோம்பலான ஊழியக்காரன், ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. அவர் சொல்கிறார், 5 10 பார்த்து நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரனேங்கிறார். 2 4 ஒருத்தன் 1 கொண்டு போய் புதைச்சி வச்சான். புதைச்சி வச்சவனை பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, உன் தாளந்தை நீ பெருக பண்ணணும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி தான், தன்னுடைய தாளந்துகளை பெருக பண்ண வேண்டும், வர்த்திக்க பண்ண வேண்டும். உங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை கொடுத்துருக்காருன்னா நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வியாக்கியானம் இருந்துச்சுன்னா வேதத்தை குறித்து அதிகமாக கரிசனையோடு வாசித்து தியானிக்க வேண்டும். ஆராதிக்கிற கிருபையை கொடுத்துருக்காரா, ஆராதனையில் உயர்ந்து வர வேண்டும். நல்ல கீபோர்டு போடுங்க, நல்ல ஆராதனை பண்ணுங்க, புதிய பாடல்களை பாடுங்க, எழுதுங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழுங்க. அப்படியே மூடி போட்டிங்கன்னு வைங்க, உங்களுக்கு கொடுத்த தாளந்துகள் எல்லாம் எடுக்கப்பட்டு போயிடும். ஒரு நாள் ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, உனக்கு எவ்வளோ கிருபைகளை கொடுத்தேன், எல்லாவற்றையும் விட்டு விட்டாயே என்று சொல்லுவார். அதனால தான் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்ட பவுலை போல நீங்களும் கேட்க வேண்டும். நான் என்ன செய்யணும்? எனக்கு வழிகாட்டுங்க, எனக்கு சொல்லுங்க, நான் அந்த பாதையிலே ஓடுகிறேன். என்னை எதற்காக அழைச்சிங்க? எதற்காக பிரித்தெடுத்தீங்க?
உங்கள் கண்கள் ஏன் என் மேல் நோக்கமானது? இந்த உலகத்தில் இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது என் மேலே இவ்வளவு அக்கறை கொண்டது காரணம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இன்றைக்கி அதையெல்லாம் கேட்கறது இல்லை. எதை சாப்பிட்டோம் தூங்கினோம் அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு ஆராதனைக்கு வந்தோம், அதுவும் கூட ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சுன்னா என்ன இவ்வளோ நேரம் ஆக்குறார், இப்படிலாம் கேள்விகள். இன்றைக்கி 2 மணி நேரம் ஆராதிக்க முடியல. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள்லாம் ஆரம்பிக்கும் போது, நான் ரட்சிக்கப்பட்டு வரும்போது காலையில் 7 மணிக்கு வந்தால் மத்தியானம் 1 மணிக்கு தான் வீடு, 1:30 மணிக்கு தான். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை முழுசு உபவாசம் தான், ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் தான், மத்தியானம் போய் தான் சாப்பிட்றது. அவ்வளோ வைராக்கியமாக கர்த்தருக்காக இருந்தேன். இப்போ இல்லையான்னா வயசு, ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ நேரம் உபவாசிக்க முடியறதில்ல சில காரியங்கள்னால. அப்போ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாலிப பிள்ளைகள் இருங்க, கர்த்தருடைய பாதத்தில் அமருங்க, கர்த்தரை கேளுங்க. என்ன செய்யணும் ஆண்டவரே? ஸ்தேவானை போல மாறுங்க, தானியேலை போல இருங்க, தாவீதை போல மாறுங்க, கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிங்க. உங்களை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அநேகர் சோம்பலாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறது. செய்கிற வேலையில் அக்கறை இல்லை, படிப்பில் அக்கறை இல்லை. இன்றைக்கி படிக்கிற பிள்ளைகளெல்லாம் அக்கறையோடு படிப்பதில்லை. அப்புறமேட்டு சொல்கிறது ஜெபம் பண்ணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. இல்லைங்க, நீ படிக்காமல் எப்படி மார்க் வாங்க முடியும்? படிக்காத உனக்கு எதை எழுத முடியும்? அப்போ எல்லாவற்றிலும் நீ உற்சாகமாக இருக்க வேண்டும். சோம்பேறியே அப்படிங்கிறார் ஆண்டவர். சோம்பேறி எருமிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கிறார். அதில் போய் கற்றுக்கோ, உட்காரு, நீ கவனி, அதனுடைய வாழ்க்கையை கவனி. ஒன்று பின்னாடி ஒன்று எவ்வளோ அழகாக போகுது பார், தேடி இறைய தேடி போகுது பார். நீ போ, கிளம்பி போ, ஆத்துமாக்களை தேடி போ. இறையை தேடுகிறது நீ ஆத்துமாவை தேடு, தேடி தேடி போ, ஓடு, உன் ஓட்டத்தை ஓடு, உட்கார்ந்துருக்காதேங்கிறார். கோடை காலத்திலே தனக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்குமா? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும், போராட்டமான காலம் வரும், மரண ஓட்டத்திலே மரண பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஆபத்து காலம் வரும், எல்லாம் வரும். ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே திட்டமிடுதல் வேண்டும். ஆலயத்துக்கு, ஊழியத்துக்கு, அப்புறம் மற்ற காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கணும். பிள்ளைகள் பெற்றோம்னா பிள்ளைகளுக்காக சேமிக்க வேண்டும். கல்யாணம் வரும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நின்றக்கூடாது. அதுகளுக்கென்று எதையாவது நாம் சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னா அது எப்படி? எல்லாவற்றிலையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக பாருங்கள், ஒரு காரியத்தை நான் வாசித்து முடிக்க போகிறோம். கோபம். ஏற்கனவே நான் சொன்னேன் கசப்பு, இன்னொன்று கோபம். 27 நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? உக்கிரம் அப்படின்னா, இந்த உக்கிரம் யார்கிட்ட முத வெளிப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா காயின்ட்ட வெளிப்பட்டுச்சு. அவன் ஆபேலை கொலை செய்தான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கோபம் உக்கிரம் நிலையாக நின்றுக்கிட்டு இருக்குது. ஏன்னா பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, உன் மனதிலே சீக்கிரம் கோபம் கொள்ளாதே, மூடருடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். மூடன், முட்டாளுடைய இருதயத்தில் தான் கோபம் குடிகொண்டு தங்கி இருக்குமா. மற்றவர்களெல்லாம் கோபப்படுவாங்க. கோபம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனக்கும் கோபம் வரும். இதில் நியாயமான கோபம் இருக்கிறது, அநியாயமான கோபம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்தது நியாயமான கோபம். என்னுடைய ஆலயத்தை, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்பட இதை நீங்கள் கல்லர் கோயா மாற்றினீங்களேன்னு சொல்லி அடித்து விரட்டினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் நியாயமான கோபம். இன்றைக்கி அநியாயமான கோபம் வந்துட்டு அதை நியாயப்படுத்துகிற மக்களாய் அநேகர் இருக்கிறார்கள். கோபம் நல்லது அல்ல. கோபம் உங்களுக்கு தீமையை கொண்டு வந்து விடும். உக்கிரம். இன்றைக்கி காயினுடைய இருதயத்திலே கோபம் இருந்ததினாலே ஆபேலை கொலை செய்து கொலை பாவத்துக்கு உண்டானான். யோசித்து பாருங்கள், கோபம் என்பது தேவனுடையது அல்ல. தேவன் சாந்தமாயிருக்கிறார், அவர் இரக்கமாயிருக்கிறார், மனதுருக்கமாயிருக்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறதே அவர் உக்கிர கோபம் அடைவார். ஆமாம், அவருக்கு விரோதமாக செய்யும் போது, அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் போது, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அவர் உக்கிர கோபம் உள்ளவராய் மாறுகிறார் தான். அதனால தான் உலகத்தை அழித்தார். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. சோதோம் கொமாராவின் பாவம் பரலோகத்துக்கு எட்டுகிற அளவில் இருந்தது. அதனால் அழித்தார். அவர் கோபம் கொள்ளாமல் நம்ம பார்த்து கொள்ளணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் ஒருபுறம் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சாந்த குணம் உள்ளவர், தாழ்மை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவர். அந்த இருதயத்தோடு கூட நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் சங்கீதம் 4:4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே
பேசி கொண்டிருங்கள். உன் இருதயத்தோடு கூட பேசு. இன்னைக்கு இருதயத்தோடு பேசுறது குறைஞ்சி போயிடுச்சுங்க. இதெல்லாம் களிம்பு, நான் சொல்கிறதெல்லாம் களிம்பு. நீக்கினா தான், கசப்பை நீக்கினா தான், விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம், தீமைகளை வெளியே தூக்கி எறிஞ்சது, அது தீட்டு உள்ளது, அதெல்லாம் தூக்கி போட்டால் தான் அந்த களிம்பெல்லாம் நீக்கினா பரிசுத்தமாயிடலாம், தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் மாறிடலாம். சோம்பலை தூக்கி போட்டுட்டிங்கன்னா ஆசீர்வாதமாய் வாழ தொடங்கி விடலாம். கோபத்தை விட்டுட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதனால தான் எபேசியர் 4:26 மறுபடியும் அதே வார்த்தை தான் வரும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் கோபம் உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. ஏன் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக தணிந்து விட வேண்டும்? இந்த உலகத்தில் நீங்கள் காலையில் எழுந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறீங்க. முன்னாடி மாலை 6 மணியோடு முடிஞ்சு இப்போ ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறோம். கோபத்தோடு நீங்கள் படுக்க போகக்கூடாதுங்க. அது உங்களுடைய சரீரத்தை கெடுத்துரும், உங்களுக்கு தூக்கம் வராது, பல நோய்களுக்கு அது காரணமாயிடும். கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் கொண்டுட்டு போகும், சுகத்துக்குள்ளே கொண்டு போகும், நன்மைக்குள்ளே கொண்டு போகும். ஆனால் அதற்கு எதிர்ப்பதமாக நீங்கள் செயலாற்றும் போது அது தீமைக்குள்ளே கொண்டு போயிடும். எனவே எந்த சூழ்நிலையும் சரி கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அதன்படி நடங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் கோபத்தை விட்டுருங்க, உங்கள் இருதயத்தில் பேசுங்க. ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் கோவப்பட்டு பேசிட்டேன்னு சொல்லி அந்த இருதயம் வரணும். இன்றைக்கி சிலர்லாம் கோவப்பட்டுட்டு அதை நான் பேசுனதான் சரி என்றும் தீர்மானமாக பேசுவாங்க. அது என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும், சபையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும், தீமையை கொண்டு வந்து விடும். கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கை தான் நாசமாகும். கர்த்தர் தான் சொல்கிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வா நீ கற்றுக்கொள்ளுங்கிறார். இன்றைக்கு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம், கசப்பான காரியங்களை அகற்றி போடுவோம். இன்னும் அநேகம் உண்டு, 1 2 அல்ல, அது 100 கணக்கில் இருக்குது. எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதையெல்லாம் விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, களிம்பான காரியங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த களிம்பை நீக்கி போட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. பிரதானமாக ஆண்டவரே, இன்றைக்கு காணப்படுகிற வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சோம்பலை விட்டு வெளியே வர கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். கோபத்தை விட்டு வெளியே வர உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். எல்லா கசப்புகளை விட்டு வெளியே வந்து உடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ தேவனே அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. மாம்ச கிரியைகள் எல்லாம் அழியட்டும், ஆவியானவருடைய ஆளுகை பெருகட்டும். ஆவியானவர் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. கிருபை பெருகும்படி ஜெபிக்கிறேன். கிருபையை இழந்து போக செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு அதையெல்லாம் அகற்றி போட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.